இந்த வேலை என்னத்துக்கு, இந்த வேலை பாழ போன வேலை போய் என்ன ஆக போகுது, இதெல்லாம் நடந்துருச்சு, இப்போ போய் என்ன அப்படின்னு போகிறது. நம்பிக்கை இல்லாமல் போகிறது, விசுவாசம் இல்லாமல் நம்ம நாளை கழிக்கிறது. நம்பிக்கையோட வேலைக்கு போடுறப்போ என் காலமும் வரும், நான் போய் இந்த வேலையை முழு மூச்சோட, முழு பலத்தோட, முழு இதயத்தோட செய்கிறேன். கடவுள் கொடுத்த வேலை என்ன இருந்தாலும், என்ன கஷ்டமாக இருந்தாலும், இது அட்லீஸ்ட் கொடுத்துருக்காருல்ல, ஆகவே நான் செய்கிறேன். என் காலம் வரப்போதில்லை, எல்லாம் தீமையை நன்மையாக திரும்ப போதில்லன்னு செய்கிறீங்க. உட்காந்து சாப்பிட்றப்பவும் யோசேப்பு அப்படி தான் வாழ்ந்துருப்பாருங்க. இல்லைன்னா ஒரு மனுஷன் தினந்தோறும் எந்திரிச்சு வேலைக்கு போய் அந்த வேலையில் அவர் செஞ்ச வேலையை பார்த்து இவங்க வந்து ப்ரொமோஷன் கொடுத்தெல்லாம் ஆயிருக்கவே சான்ஸே கிடையாது. காத்திருந்தார், நம்பிக்கிட்டே இருந்தார். சின்ன சின்ன விஷயத்தில் நம்பி நம்பி செஞ்சார், அவ்வளோதான். நம்பி வேலைக்கு போனார், நம்பி சாப்பிட்டார், நம்பி படுத்து தூங்கினார், அவ்வளோதான். நம்பிக்கையை இழக்கவில்லை, நம்பிக்கையை இழக்கவில்லை. அவ்வளோதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கஷ்டப்படுறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்கள்கிட்ட இருந்து பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல, நம்பிக்கை இழக்காதீங்கன்றார். ஏன்னா இது நடந்ததுனால எல்லாம் போச்சுன்னு ஒன்றும் கிடையாது. உங்கள் திட்டம் போயிருக்கலாம், அவர் திட்டம் போல, அவர் திட்டம் இன்னும் நிலைக்குது. அவர் உங்களுக்காக நல்ல முடிவை வைத்திருக்கிறார், இந்த தீமையை நன்மையாய் திருப்புவார். நம்பிக்கை இழக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் நம்பிக்கை காமிங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்கள் காலம் வரும், உங்களுக்கு திருப்பு முனை வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தேவன் வந்து தீமையை, அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இதை பண்ணுறாருங்க. அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்குமே இதை என்ன பண்ணுறாரு, தீமையை நன்மையாக திருப்பார். திருப்புறப்ப என்ன பண்ணுவார், இழந்ததை விட ரெட்டிப்பாக கொடுப்பார். இழந்ததெல்லாம் மறக்கிற அளவுக்கு கொடுப்பார். யோசேப்புக்கு அப்படி பண்ணார், யோபுக்கு அப்படி செய்தார். நீங்கள் யார் வேணா எடுத்து பாருங்க, இயேசுவே எடுத்துக்கோங்க. மிக சிறந்த உதாரணம் இயேசு தான். அவர் சிலுவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிலுவையில் எவ்வளோ இழந்தார் இயேசு, எவ்வளோ இழந்தார். நம்ம சொல்கிறோம், நம்ம சமுதாயத்திலலாம் சொல்லுவாங்கல்ல, மான மரியாதை கௌரவம் இழந்து வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலாம் அப்படின்வாங்க. சிலுவையில் இயேசு மான மரியாதை கௌரவத்தெல்லாம் இழந்தாருங்க, இழந்தார். நம்ம இன்னைக்கு நினைக்கிறத விட யூத சமுதாயம் அந்த நாட்கள் அப்படி நினைத்து கொண்டிருந்தது. In the ancient world, the worst thing was to lose your honor. எவ்வளோ இழந்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அவர் இழந்ததை காட்டிலும் கனம், மகிமை, துதி எல்லாமே அவருக்கு தான் இன்றைக்கு செலுத்தப்படுகிறது. இன்றைக்கு அவர் இழந்ததை யாரும் பெருசாக நினைக்கல. ஏன்னா உலகமெங்கும் அவரை தான் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை தான் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உமக்காகவே வாழ்வேன்றாங்க, உமக்காக உயிரை கொடுக்க கூட ரெடின்றாங்க. அப்படிதான் தேவன் காம்பன்சேட் பண்ணுவார். இழந்ததை காட்டில் ரெட்டிப்பா தருவார். இழந்ததை நீங்கள் பெருசாக ஒரு இழப்பா நினைக்காத அளவுக்கு அதை அப்படி திருப்புவார். இது ஒரு பிரின்சிபிள்.